ஒரு 96ல் வந்துட்டு அந்த சிவசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து என்கிட்ட திஸ்திங் போராட்டி வந்து இந்த மாதிரி எங்கள் திருவண்ணாமலை எங்கள் நடைபாதையில் நான் வந்து அங்கே இருட்டாக இருக்குது, அங்கே கொஞ்சம் லைட் போடணும், அதுக்கு கொஞ்சம் டொனேஷன் பணம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. நான் இவ்வளோ பணம் சொல்லி நான் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். போன பிறகு அதுக்கப்புறம் 2 days ஆச்சு. எனக்கே வந்து ஒரு சந்தேகம் ஆச்சு, ஏன்னா இது வந்து அவர் எவ்வளோ ஆகுது அந்த பணம் ரைட்ஸ் போடுறதுக்கு எதாவது சமாஜம் ஒன்றும் கேட்காம நான் இவ்வளோ கொடுத்துருத்தேன்னா அதுக்கு ஜாஸ்தியாக கொடுத்தேனா கம்மியாக கொடுத்தேனா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் மறுபடியும் கூப்பிட்டு அவர் ஊரில் இருந்தார். இல்லை சார் பட்ஜெட் எவ்வளோ ஆகுது சொல்லும்போது ஆச்சு, இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல யாரும் கலெக்ட் பண்ணீங்களா? இல்லை இது வந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலை பக்தர்னு தெரியும், ஃபர்ஸ்ட் உங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் நான் இப்போ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஃபுல் பணம் கம்ப்ளீட் பண்ணாம நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் அவர் அப்படியே அவர் சிரிச்சிட்டாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் வந்து விசிறி சுவாமிகள் ராம் சூரத்குமார் சுவாமிகள் அங்கே இருக்காங்க, அவருடைய சிஷ்யன் நான். அவர்கிட்ட நான் கேட்டேன், இங்கே வரதுக்கு முன்னாலே அவர்கிட்ட நான் கேட்டேன், அது 10 days பிஃபோர் கேட்டேன், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம் இருக்கேன், படம் கலெக்ட் பண்ணலாங்க இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் இந்த விளக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஏன் நீங்கள் அங்கேயே போய் பிச்சை எடுக்கிற, ரஜினிகாந்த் கிட்டே போ, அவர் ஃபுல் பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தால அது இன்னும் இது மாதிரி இருக்கும், அதனால சொல்லலைன்னு சொன்னாங்க. இதுதான் சித்தர்களுடைய பவர். ஒருத்தருடைய மனசுக்குள்ள போயிட்டு என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைப்பான். அதோடைய இது